Hello friends, இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா லான்ச் பண்ண OnePlus 10T நம்ம கையில இருக்கு. இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வாரமா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மெயின் டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா OnePlus 10 Pro. சோ எக்கச்சக்கமான ஃபீச்சர் இந்த OnePlus டிவைஸ்ல வந்து இந்த OS ல வந்து கொடுப்பாங்க. சோ அப்படிப்பட்ட என்னென்ன ஃபீச்சர் டாப்பா இருக்கு, பெஸ்டா இருக்கு அப்படினு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். நீங்க சப்போஸ் இந்த OnePlus 10T வாங்க போறீங்க அப்படினா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆப்ஸ், கேம்ஸ் இல்லாட்டி மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபீச்சர் வந்து பார்த்தோம்னா நார்மலா நம்ம ஏதாச்சும் கேலரி லாக்லாம் போடணும்னா ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் அந்த ஆப்ல தான் ஹைட் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மலா போட்டோஸ் எப்படி ஓப்பன் பண்றோமோ அதே போல ஓப்பன் பண்ணீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை லாங் பிரஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு செட் பாஸ்வேர்டு வந்து உங்களால பண்ணிக்க முடியுது. கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்க முடியுது. சப்போஸ் அந்த பாஸ்வேர்டு மறந்துட்டா அதுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச பேர் இல்லாட்டி உங்க பெட் நேம் அந்த மாதிரி வச்சீங்கன்னா பாஸ்வேர்ட் மறந்துட்டா கூட நீங்க இதை வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோலாம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஹைடான ஃபோட்டோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அந்த ஃபோட்டோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல தான் இருக்குது. நீங்கள் செட்டிங்ஸில் பர்சனலைசேஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேன் வாஷ் அப்படின்ற ஒரு மோடு இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து உங்கள் டிராயிங் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து டிராயிங் மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு இது போல தான் இருக்கும். நீங்கள் இதில் கலரும் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட்னு மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் பண்ணுமா, ஜூம் அவுட் பண்ணுமா, எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டிக் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல உங்களுக்கு கேன்வாஸ் மோடில் வந்து வந்துடுது. பர்சனலைசேஷனில் வந்து பார்த்தோம்னா கீழே ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியுது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கு கீழே வந்து பார்த்தோம்னா ஐகான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் சைஸை வந்து நீங்கள் பெருசு பண்ணிக்க முடியும், இல்லை சின்னது பண்ணிக்க முடியும். கீழே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஆப் நேம் சைஸை வந்து உங்களால் இன்க்ரீஸும் பண்ணிக்க முடியுது, டிக்ரீஸும் பண்ணிக்க முடியுது. செட்டிங்ஸில் பிரைவசி போனீங்கன்னா உங்களுக்கு ஆப் லாக்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. ஜஸ்ட் அதை கொடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஆப் லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணுறது மூலியமாக கீழே உங்கள் மொபைலில் இருக்க எல்லா ஆப்புமே வந்துடும். உங்களுக்கு எந்த ஆப்லாம் லாக் பண்ணி வைக்கணுமோ அந்த ஆப்பெல்லாம் வந்து லாக் போட்டுட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா இதுக்கப்புறமேட்டு எப்பயும் போல ஆப் லாக் பண்ணுற மாதிரி தான் ஆப் லாக் ஆகிடும். இதுலேயே இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆப்ஸும் பண்ணிக்க முடியுது. ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல பாஸ்வேர்ட் கேட்பாங்க. பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஆப்லாம் ஹைட் பண்ணி வைக்கணுமோ அந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம இந்த ஹிடன் ஆப்ஸை வந்து பார்க்கறதுக்கு இந்த ஒரு பாஸ்வேர்ட் மேக் பண்ணுறோம். ஆஷ் போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச 4 டிஜிட் நம்பரை போட்டுட்டு கடைசியாக வந்து ஒரு ஆஷ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட பாஸ்வேர்டு வந்து ரெடி ஆகிடும். இந்த ஹிடன் ஆப்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டயல் பேடில் போயிட்டு நம்ம போட்டிருக்க பாஸ்வேர்டை ஆஷ் கொடுத்துட்டு அந்த பாஸ்வேர்ட் போட்டுட்டு கடைசியாக ஒரு ஆஷ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹிடன் ஆப்ஸ்லாம் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து பார்த்தோம்னா இப்போ OnePlus 10T நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வச்சிருக்க ஃபோன்ல இருந்து டேட்டாலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஏதாச்சும் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது. OnePlusலேயே வந்து பாத்தீங்கன்னா க்ளோன் ஃபோன் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓல்டு மொபைல் வச்சிருக்கீங்களா இல்லை நியூ மொபைல் அப்கிரேட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. நம்ம நார்மலா ஷேர் இட்ல எப்படி ஷேர் பண்றோமோ அதே போல இதுல பண்ணிட்டீங்கன்னா ஒரு டேட்டா விடாம எல்லா டேட்டாவுமே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. OnePlusல இந்த மாதிரி ஷேரிங் ஆப்ஷன் இருக்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ ஓல்டு ஃபோன் OnePlusஆ இருந்தால் தான் இது மாதிரி ஷேர் பண்ண முடியுமா அப்படின்லாம் கிடையாது. நீங்க அதர் பிராண்ட் ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா கூட இது மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். எல்லா டேட்டாவுமே அப்படியே வந்துருது. செட்டிங்ஸ் போயிட்டு பேட்டரி போனீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்டிமைஸ் நைட் சார்ஜிங்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை எனேபிள் பண்ணுறது மூலியமா நைட்டு உங்கள் ஃபோனை வந்து ஈஸியாக வந்து சார்ஜ் போட்டுக்க முடியுது. எங்கே ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா வெடிச்சிருமோ அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வந்து தேவையில்லை. நார்மலாக நம்ம டாப்ல இருந்து ஸ்வைப் பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் பார் ஓப்பன் ஆகும். அதில் வந்து இந்த பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த ஒரு மொபைலில் ஒரு புது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ரைட் சைட் கார்னரில் நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு இது போல ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ட்ராக்கிங் இருக்கும், வெதர் செக் பண்ணிக்க முடியும், மொபைல் டேட்டா ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா Jio 7 அந்த மாதிரி ஏதாச்சும் சாங் பேஸ் பண்ணி வரதெல்லாம் நீங்கள் வந்து இதிலேயே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு OSல இது ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரிக் வந்து பார்த்தோம்னா நார்மலாக நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது யாராச்சும் கேட்டாங்கன்னா அப்படியே வந்து மினிமைஸ் பண்ணி தான் கொடுப்போம். அவங்க வந்து ஜஸ்ட் ரீசெண்ட் ஆப் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஈஸியாக வந்து பார்க்க முடியும். அதை ஹைட் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா ரீசெண்ட் ஆப்குள்ளே போயிட்டு டாப்ல 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஹைட் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எனேபிள் பண்ணுறது மூலியமா நீங்கள் ரீசெண்ட் ஆப்ல ஏதாச்சும் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து மற்றவங்களால பார்க்க முடியாது. 150 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 19 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஏறுது அப்படின்ட்டு. 0 to 20% வரதுக்கு 4 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. 0 to 50% வரதுக்கு 8 நிமிஷம் வந்து டைம் எடுத்துக்கிச்சு.
90% சார்ஜ் ஆகிறதுக்கு 17.5 நிமிஷம் வந்து எடுத்துக்கிச்சு. பிராண்டு சொன்னால் 19 நிமிஷத்தில் 94% வந்து சார்ஜ் ஆச்சு. 21 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து சார்ஜ் ஆயிடுச்சு. இந்த ஃபோனுக்கு ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் டாப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் பாரை ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ அந்த ஐக்கான்லேயே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப்ஷன் வந்து வந்துடும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்களால் ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரிக் வந்து பார்த்தோன்னா சில ஆப்ஷன் டிஸ்பிளேலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டார்க் மோடு நார்மலாக எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். நீங்கள் டார்க் மோடு எனேபிள் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஷார்ப்னர் அப்படின்னு ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாகி தெரியும்னா அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ கலர் என்ஹான்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஆன் பண்ணுறது மூலியமா வீடியோவோட பிரைட்னஸ் கலர்லாம் பூஸ்ட் பண்ணி வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் HDR வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா பிரைட் HDR வீடியோ மோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எனேபிள் பண்ணுறது மூலியமா நீங்கள் HDR வீடியோவையும் சூப்பராக வந்து பார்த்துக்க முடியுது. டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா 60Hz நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுது. டிஸ்பிளேவோட ஸ்மூத்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. எந்த ஒரு லாகும் இல்லாமல். OnePlus டிவைஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸோட சேர்த்து இந்த ரெட் கேபிள் கார்டு அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக 1 இயர் வாரண்டி இருக்கும் எல்லா ஃபோனுக்கும். இந்த ரெட் கேபிள் கார்டு யூஸ் பண்ணி பின்னாடி ஸ்கேன் கோட் கொடுத்துருப்பாங்க. இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலியமா ஒரு 3 மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எக்ஸ்டெண்டலாக வாரண்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுது. ஆல்ரெடி நீங்கள் OnePlus டிவைஸ் வச்சிருக்கீங்கனாலும் பரவாயில்ல, இல்லாட்டி வாங்க போறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த ட்ரிக்கை வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ட்ரிக் பார்த்தோம்னா செட்டிங்ஸ்ல ஸ்பெஷல் ஃபீச்சர் போனீங்கன்னா குயிக் லான்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலியமா உங்களால் ஈஸியாக வந்து ஆப்ஸ்லாம் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வேணும்னாலும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஆப்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் இதில் வந்து ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியுது. நார்மலாக நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்களோ அதே போல் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வைப் ஆப்ஷனில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸ்லாம் வந்து வந்துடும். அதை கிளிக் பண்ணுறது மூலியமா ஈஸியாக வந்து உங்களால் குயிக்காக வந்து அந்த ஆப்குள்ளே போயிட முடியுது. நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தோம்னா ஸ்க்ரீன் ஆஃப் கெஸ்டர்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கெஸ்டர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஃபுல்லாக ஆன் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது நீங்கள் வீன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகிறதும், எம்னு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகிற மாதிரியும் இதில் வந்து கெஸ்டர்ஸ் வந்து செட் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா செட்டிங்ஸில் போயிட்டு அபவுட் ஃபோனில் போனீங்கன்னா ரேம் எக்ஸ்பான்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3GB இல்லை வந்து 5GB இல்லை 7GB வரைக்கும் உங்களால் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிக்க முடியுது. இதை எனேபிள் பண்ணுறது மூலியமா உங்களால் ரேமையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் செட்டிங்ஸில் சிஸ்டம் செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ரேம் பூஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை எனேபிள் பண்ணுறது மூலியமா நீங்கள் வந்து கேம் பிளே ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூஸ்ட் பண்ணி கேமை வந்து ஸ்மூத்னஸ் பண்ணி வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் செட்டிங்ஸில் ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு போனீங்கன்னா கீழே வந்து கெஸ்டர்ஸ் அண்ட் மோஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏர் கெஸ்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா உங்களுக்கு வந்து கால் மியூட் பண்ணுறது இல்லாட்டி வந்து கால் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஏர் கெஸ்டர்ஸ் மூலியமாவே. கீழே லேர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுறது மூலியமா உங்களால் எந்த மாதிரி இதை ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 20 சென்டிமீட்டர் இல்லை 40 சென்டிமீட்டர் வந்து உங்கள் ஹேண்டை வந்து இப்படி ரேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் அட்டன் ஆகும். காலை மியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேமராக்கு முன்னாடி இது போல் கையை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காலும் மியூட் ஆகிடுது. செட்டிங்ஸில் போயிட்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் போனீங்கன்னா அதில் அக்சசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அக்சசிபிலிட்டி மெனு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணுறது மூலியமா உங்களுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு க்ரீன் கலர் 3 டாட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் ஷார்ட்கட்டில் சில ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியுது. பவர் ஆஃப் பண்ணுறது, இன்னொன்று வால்யூம் கண்ட்ரோல் இதிலேயே பண்ணிக்க முடியுது, பிரைட்னஸ் கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியுது. லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா லாக்கும் ஆகிடுது. நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தோம்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 3 ஃபிங்கரை வந்து அப்படியே டாப்பில் வந்து ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் 2 ஸ்க்ரீனாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் OnePlus 10T வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கான ரிவ்யூ அன்பாக்சிங் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லவுடலி டெக் சேனலில் நம்ம ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பை.